Hi guys, back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம ரோப்ளெக்ஸ் கேம் தான் பார்க்க போறோம். ரோப்ளெக்ஸ்ல வந்து grow a garden ஒரு கேம் வந்து கேள்விப்பட்டேன். அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அங்க தம்பி ஏப்பா சரி எங்க பண்ணு இங்க போய் எதையோ பண்ண சொல்றாங்க. பண்ண சொல்றத மட்டும் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். பண்ணிட்டோம். இப்போ நம்ம தோட்டத்துக்கு ரோப்ளெக்ஸா வாங்கலாம். இப்போ நம்ம தோட்டத்துக்கு போகிறோம். தோட்டத்துக்கு கேரட் சீட்டு ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ இதை வந்து இங்கே வச்சிடலாம். எப்படி வச்சாச்சா? என்ன எப்படிடா பண்ண ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் தெரியும். ஃபஸ்ட்டான் இப்போ வந்து இது வளரும். வாங்க வளர வைக்கலாம். வளருதுப்பா எதுவுமே வளருதுப்பா. கேரட் வளர்ந்துருச்சு நம்மக்கிட்ட. சூப்பர், நம்மளுக்கு கேரட் வளர்ந்துருக்கு. சேல் பண்ணுறோம் நாங்கள் வந்து. ஓகே சேல் பண்ணுவோமா? 28 ரூபா கிடச்சிருக்கு நம்மக்கிட்ட. நம்ம வந்து ஒரு இன்னும் ஒரு 2 ஸ்ட்ராபெரி சீடை வாங்கிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி நம்ம இன்னும் 2 ஸ்ட்ராபெரி ஸ்டீலை வாங்கிய ஸ்ட்ராபெரி ஸ்டீலை கொஞ்சம் இது ஸ்ட்ராபெரி ஸ்டீல்னு சொல்லி வாய் கொஞ்சம் என்னன்னு தெரியல குளருது மக்களே. இது கேரட் சீட்டு வாங்கியாச்சு. 2 வாங்கிட்டோம். நல்லா பெரிய காட்டுப்பா. பெரிய காட்டுப்பா. பெரிய காட்டு ஜாடி பெரிய காட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓடு 56 ரூபா கொடுத்துருக்காங்க மக்களே. 56 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த 56 ரூபாய்க்கு நம்ம ஏதாச்சும் நல்லதாக வாங்கணும். கேரட் சீட் தான் வாங்க முடியும். வாங்கு வாங்கினதில் அதோட இதுக்கு வந்து இன்னும் இந்த 50 ஒரு நிமிஷம் முடிஞ்சோன்னு தான் வந்து அடுத்த கேரட்டோ இல்லை ஏதாச்சும் நம்மளால் வாங்க முடியும். சரி வச்சு விட்டாச்சு. சூப்பர். வளரு நல்லா. பெரிய காட்டு. ரொம்ப பெரிய காட்டுப்பா இது. நீ காசு ஓகோன்னு போகுதுன்னு நினைக்கிறேன். ஆஹா அங்கே பாருங்க. இவங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே விளாண்டுருப்பீங்க போல இருக்கு. தோட்டத்தில் ஃபுல்லாக சும்மா பல்கான ஆளுங்கலாம் இருக்காங்க. போய் சேல் பண்ணுவோம். நம்மளுக்கு நிறையா காசு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். போட்டு 300 ரூபாய்க்கிட்ட நம்மளுக்கு இப்போ கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம கேரட்டை கொஞ்சம் நிறையா வாங்கி போடலான்னு நான் நினைக்கிறேன். கேரட்டை வந்து நான் வாங்கிக்கிட்டே இருக்கப்போ என் கேரட்டை வந்து ரொம்ப நல்ல இது கொடுக்குது. இப்போ எத்தனை நம்மளால் வாங்க முடியும்? இப்போதைக்கு வந்து நம்மளால் எதையும் வாங்க முடியாது. அதாச்சு எதையுமே வாங்க முடியாது. இந்த ஒரு நிமிஷம் கழிச்சு தான் நம்ம வந்து எதானாலும் வாங்க முடியும். சரி இல்லைப்பா அப்படிலாம் இல்லையா. ஓகே நான் வந்து ஸ்ட்ராபெரின்னு ஏதோ ஒன்று வாங்கியிருக்கேன். என்னன்னு தெரில. ஸ்ட்ராபெரி நாடு வாங்கியிருக்கேன். ஸ்ட்ராபெரி சீடு போடுறதுக்கு நல்லா காசு கொடுக்கும்னு நினைக்கிறேன். நாடு வாங்கியிருக்கேன். அதுவும் எப்படி வளரும் ஃபஸ்ட் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு லேட்டாக வளருமா? மறையுதுப்பா. இப்போதான் குட்டி புல்லு வளருதா? அங்கே எங்கேயோ போக சொல்கிறாங்க. இது வாங்கி பார்ப்போம். ரோப்ளெக்ஸாடா போங்கடா. இப்போ குட்டி குட்டியாக இங்கே வளருதுப்பா. இங்கேப்பா இங்கே பா ஸ்டெம்பு வளருது. கொஞ்சம் கொஞ்சமாக லீஃப் வளருது. அந்த இலை இப்போ இது கொஞ்சம் சீக்கிரமாகவே வளருது. அப்படியே கொஞ்சமாக நேரமாய் கொஞ்சம் க்ரோ ஆகுது.
அடுத்து வந்து ஏதோ இப்போதாங்க இது இலை வருது, இப்போதாங்க லீஃப் இலை வருது. அடுத்து வந்து பூ வளரும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் வேணாம்னு சொல்லி கொடுக்கல, இல்லைப்பா இது வித்தியாசமாக எது வளருது. ஸ்ட்ராபெரி ஸ்டீர் வந்து நான் எப்படி வளரும்னு எனக்குலாம் தெரியாது. இந்த கேமை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்களும் இந்த கேம் விளையாடுங்க. க்ரோயோ கார்டன் கேம் பேர் க்ரோயோ கார்டன். விற்றா நிறையா காசு. இது எப்படா செடி விற்கும்? 70 ரூபா இருக்கு, ஆனால் செடி விற்க மாட்டேங்கேப்பா. தம்பிகளா வளருங்க பசங்க, நம்ம போயிட்டு வருவோம். எம்மாடி யாருதாவேன் தோட்டத்துக்குள்ள போய் பார்ப்போம். காய்ஸ் திருட முடியுமா? கைஸ் கரடி கைஸ் எப்படா கரடி நல்லா வாங்க நிறையா வாங்க. அந்த ஸ்ட்ராபெரி சீடு இருக்குல்ல, இல்லை கேரட் சீடு வந்து நிறையா வாங்கி விட்டேன். நல்லா போட்டுக்கிட்டே இருப்போம். நல்லா வளருங்க தம்பிகளா, நல்லா வளருங்க, நல்லா வளர வைப்போங்க. பாருங்க கொச்சன்னு வளருது, இருந்தாலும் நல்லதுக்கு. ஸ்ட்ராபெரி வந்துருச்சுப்பா. இருங்க எல்லாம் நல்லா வளரட்டும். ஓகே, நாங்கள் ஒன்று கலெக்ட் பண்ணிப்போம் வாங்க. இந்த கேரட் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டக்குன்னு வளருது. கலெக்ட்டுப்பா எல்லாத்தையும் கலெக்ட்ப்பா. ஆமாப்பா கலெக்ட்டு ஏய்ப்பா கலெக்ட்டு ஸ்ட்ராபெரி வளர்ந்துருக்கோம். ஸ்ட்ராபெரி வந்து அன்லிமிட்டட் போல இருக்குங்க. அது வளர நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. என்னடா இது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. சரி, அவங்ககிட்ட இருந்து நிறைய ஐட்டங்கள் இருக்கு, இதெல்லாம் நம்ம போய் சேல் பண்ணாலே. என்னது இவங்க யாராவேன்? இப்போ எவ்வளோ காசு இருக்குன்னு நினச்சி பாருங்க. எவ்வளோ காசு வருமா? வரலையே இன்னும். இருங்க அவங்களும் இதாங்க, இதை கொடுத்தானே காசு வரும். வந்துருச்சு போடு. 1000 ரூபா வந்துருக்கு நம்மக்கிட்ட இப்போதைக்கு. சூப்பர் மக்களே, இப்போதைக்கு நம்மக்கிட்ட 1000 ரூபா வந்துருக்கு. ப்ளூபெரி சீடு, ஸ்ட்ராபெரி வந்து நமக்கு கொஞ்சம் நிறையாவே வாங்கிக்கலாம். அடுத்து வந்து இருக்கிற காசுக்கு எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். அடுத்து மீதி காசுக்கு வந்து வேறு ஏதாச்சும் நல்ல ஐட்டம் இருக்கா? ஏதாச்சும் வேறு நல்ல ஐட்டம் கொஞ்சம் இப்போதைக்கு தான் இருக்குது போல இருக்குது. நம்ம அதையும் வாங்கிட்டோம். சரி வாங்க நம்மளோட தோட்டத்துக்குள்ளே போகலாம். கேரட் சீடை வந்து நம்ம வச்சு விட்டுக்கிட்டே இருப்போம். வாங்க, ஏன்னா கேரட் சீடை நம்மக்கிட்ட இப்போ நிறையவே இருக்குது. இந்த பக்கமாக கொஞ்சம் போட்டு விடுவோம். இந்த சீடை போடு நல்லா வளரணும். சரியா, நல்லா வளரணும். இது என்ன இருப்பா? இது விற்க வேண்டியதா? என்னடா கத்தி எடுக்கிறான்? இது விற்க வேண்டியது போல இருக்கு. இது விற்றா நீங்கள் எவ்வளோ தருவீங்க? இவ்வளோதானா? நான் வாங்காமே இருந்தேன். எனக்கு ஏமாற்றம் தான். சரி, இப்போதைக்கு நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. வாங்க வேறு ஒருத்தவங்களோட தோட்டத்தை போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். அந்த தோட்டம் வாங்கி பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே ஜம்ப் போட்டுற வேண்டியதான். கலெக்ட் பண்ண முடியுது. ப்ராப்ளக்ஸா கலெக்ட் பண்ணேன். எம்மா என்ன என்னடா இது? என்னடா இப்படி இருக்கு? என்னத்துல வாங்கி போட்டுக்கு நீ? சூப்பர். இது ஏதோ
ஆபி மாதிரியே இருக்கு. ஆபி வாங்க, இந்த கேம் ரொம்ப நல்லா இருக்கு, வேணும் பாருங்க. இது வந்து நீங்கள் விளையாண்ட மாதிரியும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆபி கேம் விளையாண்டா எப்படி இருக்கும்? இந்த மரத்து மேலே ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மரத்து மேலேயுமே சரி, நம்ம இப்போ நம்ம தோட்டத்துக்கே போயிடுவோம். ஏன்னா இந்த தோட்டத்தில் விட நம்ம தோட்டத்தை நல்லா இன்னும் கொஞ்சம் வளர்க்கணும். நம்ம தோட்டத்தில் பாருங்கள், இன்னும் குட்டி குட்டி ஐட்டங்களா வளருது. என்ன செய்ய? ஏங்க பாருங்க, அங்கே ஒருத்தர் தடிமணி மாதிரி வளர்ந்துருக்கான். இது எங்களை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிப்போம். அடுத்து போய் அவங்கள கலெக்ட் பண்ணுவோம். ஏன்னா இன்னும் இங்கே எதுவும் வளரலையா? ஸ்ட்ராபெரி தாங்க வளர்ந்துக்கிட்டே இருக்குது. செம ஸ்ட்ராபெரி வந்து ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்கு. வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க, ரொம்ப வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதனடா ரேட்டாக தான் வளருமாடா? இந்த தெரியுதா? ஏய் ஜொலிக்குது, ஏதோ ஜொலிக்குது. எனக்கு ஏதோ கிடைக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். சேல் பண்ணுவோம், போய் பார்ப்போம். சார், நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ காசு தருவீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? 400 அடிச்சுப்பாரு ஜாக் ஸ்பாட்டு. 400 ரூபாங்க சும்மாவா? ஏய் பெருசு இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா டே தம்பி பணக்காரனா இது வேணுடாண்ணா, பணக்காரனா என்னடா நீங்கள் இப்படிலாம் எனக்கு கிடைச்சுன்னா பணக்காரன். இது ஒன்று கரெக்ட் ஆகிருக்கு. இதோட விலை எவன்னு பார்ப்போம். அந்த ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கோம். இந்த பெரிய ஸ்ட்ராபெரி நம்ம எடுத்துப்போம். எடுத்துட்டு அந்த ப்ளூபெரின்னு ஒன்று கஷ்டப்பட்டு வாங்கினோம்ல 4 ரூபா கொடுத்து, அது எவ்வளோக்கு போகுன்னு பார்ப்போம். எவ்வளோப்போம்? அதே 400 ரூபா. இதுக்கு நான் வாங்காமே அது இருந்துருக்கலாம். இல்லை இதுக்கு நான் ஏன் காசுமியும்? டொமேட்டோ வந்து வேணாம். சரி, வீடியோஸ்லாம் பார்த்துட்டு டொமேட்டோ வந்து லேட்டாக தான் வளருது. நல்லா வாங்கிட்டே இருப்போம். வாங்க காலியார வரைக்கும் நம்ம வந்து கேரட் சீடு தாங்க நம்மளுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுது. இப்போ இங்கே வந்து ப்ளூபெரி மட்டும் போடுவோம். ப்ளூபெரி எத்தனை 4 வாங்கியிருக்கோம். இப்போ கேரட் எத்தனை வாங்கியிருக்கோம்? 1 2 3 4 5 6 10 11 12 13 14 கிட்ட நிறைய வாங்கியிருக்கோம். பாருங்க, ஒரு செகண்ட் டாக். இது வெள்ளை கலரில் வர்றது கேரட்டு நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. சரி, இது என்னது? ஏதோ கிடச்சிருக்குப்பா, ஏதோ கிடச்சிருக்கு. இங்கே வந்துச்சு. ஓகே, நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. நம்ம போய் சேல் பண்ணி பார்க்கலாம். வாங்க, எவ்வளோ ரூபாய்க்கு போகும்? நானும் அதே 400 ரூபா தான் கரெக்டா? இல்லை 1000 ரூபாய்க்கு போகுது. கொஞ்சம் டபுளாகவே போயிருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ராபெரியை மட்டும் நம்ம விற்போம், எதையும் விற்க வேணாம் சரியா? ஸ்ட்ராபெரி மட்டுத்தையுமே ஸ்ட்ராபெரி மட்டும்தான். சரி, ஸ்ட்ராபெரி இங்கே இருக்காப்பா. இங்கே இன்னும் வளர ஸ்டார்ட் பண்ணல ஸ்ட்ராபெரி. இங்கே ஸ்ட்ராபெரி ஒன்று கிடச்சிருக்கா. இதோட விலை ஒவ்வொன்று எவ்வளோக்கு போகும் எனக்கு அதான் டவுட்டே. இதோட விலை எவ்வளோ சார்? சார் வை சார், அதோட விலை எவ்வளோன்னு சொல்லுங்க சார். உங்களுக்கு தான் உங்களுக்கு விலை எவ்வளோ? 18 ரூபா. இப்போ சும்மா தான் இந்த ஸ்ட்ராபெரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சுட்டு நம்ம கேரட்டை வாங்கி போட்டால் லாபம் கிடைக்கும். இந்த ப்ளூபெரி, சாரி ஸ்ட்ராபெரியை போய் திட்டிக்கிறீங்க பாரு, நான் பைத்தியம் மாதிரி. ப்ளூபெரிங்க அது.
ஸ்ட்ராபெரி இல்லை, இது விலை எவ்வளோப்பா? சரி பரவாயில்ல, ஏதாச்சும் கிடச்சிச்சு. இல்லை வாங்க 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 வாங்க, ஸ்டாக்கே தீர்ற அளவுக்கு வாங்கணும். வாங்கிப்போம், காசு இருக்கு, அதனால வாங்குறோம். இன்னும் 9 ரூபா தான் இருக்கு. கார்டனுக்கு போயிடுவோம். சரி கேரட் எங்கப்பா? கேரட்டை வாங்கினேல. எங்க மழை பெய்யுது, சூப்பர் ஈவெண்ட் போல இருக்கு, நல்லது. மழை பெஞ்சா அந்த செடிலாம் நல்லா வளரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால மழை பெய்யுது, செடி தான் கொஞ்சம் நல்லா வளரும்னு நானும் நினைக்கிறேன். சூப்பர், நல்லா வளருங்கப்பா. ப்ளூபெரி 2 வேலை, 1 18 ரூபானா 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 போகும். 2 31 2 ஸ்டாப் விட்டால் 31 போகும் கரெக்டா. 63. இந்த மழை பெஞ்சனால ஏதோ இருக்கு போயிருக்குங்க. ஒரு ஸ்ட்ராபெரியோட விலை எவ்வளோ தெரியுமா? ஒரு ஸ்ட்ராபெரியோட விலை வந்து எவ்வளோனா 14 ரூபாய் தானா? என்னது 14 ரூபா தானா? வெறும் 14 ரூபாவா? ஸ்ட்ராபெரியோட ப்ளூபெரி கொஞ்சம் காசு வந்து எத்தனை மடங்கு, கொஞ்சம் நிறையா மடங்கு வந்து எனக்கு நல்லாவே கொடுக்குது. ஸ்ட்ராபெரி யாரும் குறைச்சி இடம் போட்டு இல்லை, ப்ளூபெரி சாரி, ஸ்ட்ராபெரியே வருது. ப்ளூபெரி யாரும் குறைச்சி இடம் போட்டுறாங்க. ப்ளூபெரிக்கு வந்து பார்க்க தான் அப்படி 18 ரூபாண்டா போகுது அப்படின்னு இருக்குது. ஆனால் அது ஒவ்வொரு செய்கிறோம் நம்மளுக்கு நல்ல நல்ல பாசிட்டிவ்ஸ் நிறையாவே கொடுக்குது. இதை விட்டால் 4 ரூபா 16 ரூபா போகுமா? 600 ரூபா ப்ளீஸ். ஏன் போட்டு டபுளாக கொடுத்துறாங்க, கொடுத்தா கொடுக்குறாங்க, கொடுக்காட்டி போவாங்க. அத்தர் புத்தர் மாறுடா. 63 ரூபா போகுமா? ப்ளூபெரியா? அப்போ 80 ருபீஸ் கரெக்டா? 21 ரூபா. என் புள்ள ஏன் புள்ள எனக்கு ஏன் எனக்கு புள்ள என்ன காமிச்சே எனக்கு புள்ள. ஆனால் நல்லா இருக்கு, செமையாக இருக்கு, நினச்சி பார்க்குறத விட நல்லா இருக்கு. இந்த கேம் பிளேக்கு அடுத்தடுத்த பாட்டு வந்து வரும், போடுறேன் நானும். நாளைக்கு சண்டே, எல்லாருக்கும் லீவு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ வரும், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்கங்க. இப்போ நம்ம இதை சேல் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் மக்களே. எவ்வளோ ரூபாப்பா? சூப்பர். சரி கைஸ், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் தொட்டு வச்சுக்கோங்க. ஆமாம், அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் 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 பாய்.